என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுதா எல்லாத்துக்கும்? எனிஒன் ப்ளீஸ் ரிப்ளை. ஷேர் ஆகுது மேம். ஓகே. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு ரிப்பிள் எஃபெக்ட் பட்டனும் விகில் பட்டனும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படிதானே? ஸோ அது ரெண்டுத்தையும் மட்டும் இப்ப பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு ஃப்ளெக்ஸை பத்தி பார்த்துட்டு மீடியா கொரிஸை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸோ ரிப்பிள் எஃபெக்ட் பட்டன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நேத்து பார்த்தோம். பட் அதை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணுங்கிறதுனால நம்ம அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ ரிப்பிள் பட்டன் அப்படின்னா என்ன சொன்னேன்னா, ஒரு வாட்டர்ல வந்துட்டு நீங்க கல்ல தூக்கி போட்டீங்கன்னா ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகும். அப்படியே அலை மாதிரி தண்ணி கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஒரு எஃபெக்ட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா? லைக் அந்த கிளிக் பண்ண உடனே ஒரு 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 வேவ் எஃபெக்ட் மாதிரி வருதுல்ல. சோ அதுக்கு பேரு தான் ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சோ அந்த எஃபெக்ட எப்படி இந்த மாதிரி பட்டன்ல கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கோட் போய்க்கிறேன். ஓகேவா? ஓகே. சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பட்டன்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, பட்டன்ஸ் இந்த பட்டன்ஸே வச்சுக்கலாம். ஓகே, இதே கிளிக் மீ பட்டனே இருக்கட்டும். ஸோ பட்டன் ஸ்டைலிங்லாம் நமக்கு முடிஞ்சிட்டு இப்போ நமக்கு வந்து இந்த ரிப்பிள் எஃபெக்ட் மட்டும் நம்ம எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பட்டன் வந்துட்டு பட்டனுக்கு ஆஃப்டர் அப்படிங்கறத நம்ம கொண்டு வருவோம். எதுக்கு அப்படின்னா, லைக் இப்ப நீங்க இந்த பட்டன் பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பட்டனை நம்ம ஸ்டைல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? சோ எனக்கு இந்த ரிப்பிள் எஃபெக்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பட்டன் ஆஃப்டர் அப்படிங்கறத வச்சுதான் அந்த ரிப்பிள் எஃபெக்ட கொண்டு வருவோம். ஏன் இங்க ஆஃப்டர் யூஸ் பண்றோம்? நேத்து வந்து ஆரோ மார்க் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஆஃப்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு நான் சொன்னேன்னா, அந்த ஹவருக்கு ஆஃப்டர், அவருக்கு அடுத்துதான் நம்ம வந்துட்டு ஒரு எஃபெக்டா கொண்டு வர போறோம். அதனால நான் என்ன பண்ணேன்னா பட்டன் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரிப்பிள் எஃபெக்ட் வந்து அந்த பட்டனுக்குள்ள இருக்கிற மாதிரி உங்களுக்கு இப்ப தெரியுது. பட் ஆக்சுவலி நம்ம வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து அந்த பட்டனுக்கு அடுத்துதான் நம்ம கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, வித்தின் அந்த பட்டனுக்குள்ள ரிப்பிள் எஃபெக்ட் கொண்டு வர மாதிரி நம்ம மாத்துவோம். ஓகேவா? சோ அதனால பட்டன் ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரிப்பிள் எஃபெக்ட கொண்டு வர போறோம். ஓகேவா? சோ அதனால நான் இங்க என்ன போட்டிருக்கிறேன் அப்படின்னா, இங்க வந்து டாட் அந்த பட்டனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? பிரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோமா? சோ கோலன் ஆஃப்டர். ஓகே, கோலன் ஆஃப்டர் போட்டுட்டு நம்ம அந்த எக்ஸாம்பிள் எங்க இருக்கு? கண்டென்ட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த பிரஸ் ஸ்பேன் ஆஃப்டர்ல அந்த ஆரோ மார்க் கொண்டு வரும்போது நம்ம கண்டென்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோமா? அந்த கண்டென்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ மாதிரி ஒரு வேல்யூ யூஸ் பண்ணி அந்த ஆரோ மார்க் கொண்டு வர்றதுக்காண்டி கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ போட்டா நமக்கு உடனே அந்த வந்து அந்த ஆரோ மார்க் கிடைச்சது. அப்படிதானே? பட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிளெயினா ஒரு டபுள் கோட்ஸ் கொடுக்க போறோம். ஏன் பிளெயினா குடுக்குறேன் அப்படின்னா, இப்போதைக்கு கண்டென்ட் வந்து பிளெயினான ஒரு கண்டென்ட். பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க நம்ம தான் அங்க என்ன பண்ணணும்னா, இந்த கோட டைப் பண்ண உடனே லைக் இந்த 00 பிபி டைப் பண்ண உடனே ஆரோ மார்க் வந்துச்சு. பட் இங்க நம்ம வந்து பிளாங்க் ஸ்பேஸ் தான். ஓகே, ஒரு டபுள் கோட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன மீனிங்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம தான் ஒரு எலமெண்ட்ட கிரியேட் பண்ண போறோம். எந்த எலமெண்ட்ட கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க நீங்க கிளிக் பண்ண உடனே
ஒரு வேவ் எஃபெக்ட், ஒரு எல்லோ கலர் வேவ் தானே நமக்கு கிரியேட் ஆகுது பேக்ரவுண்ட்ல. சோ அந்த எல்லோ கலர் வேவ நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போதைக்கு இந்த பட்டன்ல நம்மளோட கன்டென்ட் என்னது? அந்த எல்லோ கலர் வேவ் தான் நம்மளோட கன்டென்ட். அப்படிதானே? அந்த அந்த பட்டன்ல நமக்கு என்ன கன்டென்ட்? அந்த ஆரோ மார்க் தான் நம்மளோட கன்டென்ட். இந்த பட்டன்ல அந்த வேவ் எஃபெக்ட்க்கு ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கா? சோ அதுதான் நம்மளோட வந்துட்டு கன்டென்ட். சோ அந்த கன்டென்ட்ட நம்ம தான் இனிமேல் தான் கிரியேட் பண்ண போறோம். சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கன்டென்ட் வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல பிளெயினா குடுத்திருக்கோம். எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. இந்த மாதிரி நீங்க பிளெயினா குடுத்தீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த கன்டென்ட்ட நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கன்டென்ட்க்கு நான் பேக்ரவுண்ட் கலர் குடுக்க போறேன். ஓகேவா? சோ பேக்ரவுண்ட் கலர் என்னன்னு குடுத்துக்கலாம் அப்படின்னா, எல்லோ கலர் குடுத்துக்கலாமா? ஓகே. சோ எல்லோ. ஓகே. அண்ட் தென் அத வந்துட்டு டிஸ்ப்ளே பிளாக். டிஸ்ப்ளே பிளாக்னா என்ன அர்த்தம்? இனிஷியலா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, டிஸ்ப்ளே பிளாக்னா என்ன சொன்னேன்னா, ஒரு எலமெண்ட் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுப்போம். ஓகேவா? இதே ஹைட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்ப்ளே நன் அப்படின்னு கொடுப்போம். உங்களுக்கு எதுலயோ நம்ம இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. டிஸ்ப்ளே பிளாக்னா அந்த எலமெண்ட் நமக்கு வந்து விசிபிளா தெரியும். டிஸ்ப்ளே நன்னுனா என்ன ஆகும்? அந்த எலமெண்ட் டிஸ்ப்ளே ஆகாது. ஓகே. இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த எலமெண்ட்டை டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இது எந்த லெவல்ல நமக்கு ரன் ஆகுதுங்கிறத மட்டும் நோட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போதைக்கு இங்க எதுவுமே நடக்கல. ஏன்னா நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். பட் அத வந்துட்டு இன்னும் ப்ராப்பரா ஸ்டைல் பண்ணல. ஓகே. சோ ஸ்டைல் பண்ணாதான் அந்த கண்டென்ட் கிரியேட் ஆகும். அதுக்கு வந்துட்டு பேடிங்லாம் கொடுத்து பேடிங்லாம் கொடுத்தாதான் அந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? சோ டிஸ்ப்ளே பிளாக் அதோட பொசிஷனை நான் என்னன்னு கொடுத்துக்கணும்? அப்சல்யூட்னு கொடுத்துக்கணும். ஏன்னா என்ன பண்ணுது? அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து திடீர்னு அந்த பட்டனுக்குள்ள மூவ் ஆகுற மாதிரி தானே நம்ம கொடுத்துருக்கோம். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு பேடிங் கொடுக்கணும். ஓகே. பேடிங் டாப் நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா 300% கொடுக்குறேன். ஏன் நான் 300% அப்படின்னு கொடுக்கேன்னா எனக்கு அந்த ரிப்பிள் எஃபெக்ட் எப்படி கவர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ஓவரால் பட்டனையே கவர் பண்ணி இருந்துச்சு. அப்படிதானே? சோ அந்த மாதிரி எனக்கு கவர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகேவா? சோ பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி 300% அப்படின்னு கொடுத்தாதான் எனக்கு என்ன ஆகும்? ஓவரால் அந்த பட்டனையே கவர் பண்ணும். ஓகேவா? சோ அதனால நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? பேடிங் டாப்ல இருந்து 300% அப்படின்னா என்ன ஆகும்? ஓ சுத்தி நமக்கு வந்து 300%க்கும் அந்த வேவ் வந்து நமக்கு கவர் ஆகும். ஓகே. அண்ட் தென் பேடிங் லெஃப்ட் வந்துட்டு 350%. சோ இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் இது கிரியேட் ஆயிருக்கா? இப்போ உங்களுக்கு பாருங்க நான் இது வந்து எவ்வளோ பெருசா கிரியேட் ஆயிருக்குன்னு. சோ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? நம்ம ஆஃப்டர் பட்டன் யூஸ் பண்ணதுனால இந்த பட்டனுக்கு அடுத்துதான் இந்த மாதிரி நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். பட் நம்ம இந்த இதை எதுக்குள்ள கொண்டு வர போறோம்? வித்தின் தட் பட்டனுக்குள்ள நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? கொண்டு வர போறோம். ஓகே. இதோட பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கேனா? கொடுக்கலன்னா நம்ம இத வந்து பொசிஷன் இதோட பொசிஷன் இந்த பிரஸ்ஸோட பொசிஷனை வந்து நம்ம ரிலேட்டிவ் கொடுக்கணும். அப்படிதானே? சோ அப்படி கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? நம்மளால வித்தின் தட் பட்டனுக்குள்ள நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓகே. 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 சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டாப்ல இருந்து 350% அண்ட் தென் லெஃப்ட்ல இருந்து பேடிங் லெஃப்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 350% 300% கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் சாரி எக்ஸ்
வெயிட் a minute. ஸோ இங்க வந்துட்டு ஒரு எரர் இருக்கு ஓகேவா இந்த பட்டன்ல. நம்ம அதை சால்வ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். வெயிட் a minute. -20 pixel. ஓகே, ஸோ இந்த பட்டன் ஃபுல்லா அது கவர் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதோட ஒப்பேசிட்டியை வந்துட்டு 0ன்னு குறைச்சிட்டு ஆக்சுவலி இங்க வந்துட்டு அது வந்து சின்னதாகணும் பட் ஆகல. ஸோ அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். வெயிட் a minute, நான் மாத்திட்டு சொல்றேன். Transition seconds. ஸோ அந்த எரர் கிளியர் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலி அது வந்து மினிமைஸ் ஆகி இந்த ரிப்பிள் எஃபெக்ட்டுக்குள்ள எனக்கு வரணும். நம்ம விக்கிள் பட்டன் பார்த்துட்டு தென் நம்ம அந்த ரிப்பிள் எஃபெக்ட்டுக்குள்ள வரலாம். ஓகேவா? ஓகே, அபினிஷா. ஓகே ஓகே. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு விகில் பட்டன் பார்த்துட்டு வரலாம். ஒன்றும் இல்லை, இங்கே ஜஸ்ட் ஒரு ஏதோ சின்ன எரர் இருக்கு. நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்ட் பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்றேன். ஸோ அதை மட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த இதை கமெண்ட் பண்ணிட்டு விகில் பட்டன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த ரிப்பிள் எஃபெக்ட் வரலாம். ஓகேவா? சாரி, அந்த எரர் என்னன்னு நான் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அகைன். ஸோ விகில் பட்டன்னா என்னன்னா இந்த ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டன் வந்து ஒரு விகில் எஃபெக்ட் கொடுக்கும். விகில்னா ஒண்ணு இல்ல, ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எப்படி மூவ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, இந்த பாக்ஸ்ல அதான் வந்து விகில் பட்டன் சொல்லுவாங்க. இங்க நெட்வொர்க் இஷ்யூ வேற பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் லோட் ஆகுது, பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணி பண்ண போறோம்னா கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஓகேவா? இந்த விகில் பட்டனை ஓகே, இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி விகில் ஆகும். ஓகே, வெயிட் a minute. ஓகே, நான் அதை ஷோ பண்றேன் மெதுவா. ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி அதோட டாப்ல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பார்டர் டாப் யூஸ் பண்ணி இந்த பட்டனை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டைல் பண்ணிட்டு அண்ட் தென் விகில் எஃபெக்ட்டுக்கு வரலாம். ஓகே, நான் உங்களுக்கு கான்ஸ்டன்டா ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது ஒழுங்கா லோட் ஆக மாட்டேங்க. ஓகே, நம்ம கோடிங் போலாம்.
கோடிங் போயிட்டு ஃபர்ஸ்ட் அதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு இருந்துச்சு, அங்க சேவ்னு ஒண்ணு இருந்ததா? ஸோ சேவ்னு இருந்துச்சு. அண்ட் தென் அந்த பட்டனை நான் இப்ப ஸ்டைல் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த பட்டன் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பட்டனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இங்க வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்ம வந்து என்னன்னு கொடுத்துருக்கோம், இங்க கிரீன் கொடுத்துருக்கோமா? ஸோ அதுக்கு பதிலா நமக்கு என்ன கலர் இருந்துச்சு, பிளாக்னு இருந்துச்சா? ஸோ பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். வித்து வந்துட்டு நம்ம வந்து எவ்வளவு கொடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 150 பிக்சல். அண்ட் தென் ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் ஹைட் கொடுத்துக்கலாம். அண்ட் சரி மார்ஜின்லாம் மாத்தக்கூடாதுல்ல, இப்படி மாத்தி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, வித் ஹைட் கூட அப்படி இருக்கட்டும். ஸோ ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஹைட்டை ஒரு 200 பிக்சல்ல கொடுத்துக்கலாம் ஹைட்டை. அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் இருக்கட்டும். இங்க பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட்டுக்கு பதிலா ரிலேட்டிவ்னு ரிலேட்டிவ்க்கு பதிலா அப்சல்யூட்னு கொடுக்கணும். இல்லைன்னா இப்போதைக்கு பொசிஷன் வேண்டாம். ஓகே, இப்போதைக்கு வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பட்டனை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பட்டன்ல ஓகே ஓகே வந்துச்சு, லோட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க திருப்பி நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அகைன் உங்களுக்கு தெரியும், அந்த பட்டன் வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகுதா? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? அந்த பட்டன் கொஞ்சம் ஷேக் ஆச்சு, அப்படிதானே? அந்த பட்டன் ஒரு மாதிரி ஷேக் ஆகுதா? சோ இந்த மாதிரி ஒரு ஷேக் எஃபெக்ட் கொடுக்கறதா விகில் பட்டன். ஓகே, சோ திருப்பி பண்றேன், ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. சோ இதே மாதிரி ஒரு எஃபெக்ட்ல தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பட்டனை ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த பட்டன்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதோட டாப் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆரஞ்சு கலர் பார்டர் மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, பார்டர் டாப்ப மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, டாப் பார்டரை மட்டும் ஆரஞ்சு கலர் அப்படின்னு கொடுக்க போறோம். நம்ம பார்டர்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அந்த பார்டர்ல பார்டர் டாப் மட்டும் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, இங்க பார்டர் ரேடியஸ் எதுக்கு மட்டும் இருக்கு, கீழே பாட்டம்க்கு மட்டும்தான் பார்டர் ரேடியஸ் இருக்கு, டாப்ல பார்டர் ரேடியஸ் இல்ல. அதே மாதிரி ஒரு பார்டர் ரேடியஸ் கிரியேட் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்டர் டாப் வந்துட்டு நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாமா? பார்டர் டாப் வந்து ஆரஞ்சு கலர். அண்ட் தென் பார்டர் ரேடியஸ் வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா, 4 சைடும் இல்லாம எனக்கு வந்து என்ன இருக்குன்னா, கீழே உள்ள பிலோ கீழே உள்ள சைடு மட்டும்தான் இருக்கு. சோ ஒரு பார்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 4 சைட்ஸ் இருக்கும், அப்படிதானே? அந்த பாக்ஸோட 4 சைட்ஸையும் நம்ம பார்டர்னு சொல்லுவோம். சோ அந்த கார்னர்ல 4 கார்னர்ல எனக்கு கீழே உள்ள 2 கார்னர் மட்டும் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கர்வா இருந்தா போதும். அதனால நான் என்ன பண்றேன்னா, கீழே உள்ள 2 கார்னரை மட்டும், இது வந்துட்டு டாப்ல உள்ள லெஃப்ட் ரைட்டு, இது பாட்டம்ல உள்ள லெஃப்ட் ரைட்டு. சோ நான் பாட்டம்ல உள்ள லெஃப்ட் ரைட்ட மட்டும் கார்னரை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். அதாவது இங்க நமக்கு ஷேடோ தேவையில்ல, நான் ஷேடோ எடுத்து விட்டுறேன். ஓகே, சோ இப்போ நீங்க அந்த பட்டனை போய் பாத்தீங்கன்னா, ஹைட் வந்துட்டு பார்டர் டாப் ஏன் சரி ஓகே ஓகே. சோ ஹைட் வந்துட்டு இவ்ளோ ஹைட் நமக்கு தேவையில்லை. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 100 ஹைட். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருந்தது, அப்படிதானே? சோ இந்த பார்டர் டாப் ஏன் அப்ளை ஆகல, நமக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், டாப்ல உள்ள பார்டர் ரேடியஸ் இல்லாம பாட்டம்ல உள்ள பார்டர் ரேடியஸ் மட்டும் 10 பிக்சல் மாத்திருக்கோம். சோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இப்ப பார்டரோட டாப்ப எப்படி கொடுப்போம், வழக்கமா பார்டர் கொடுக்கறதா இருந்தாலே 1 பிக்சல் சாலிட் அந்த மாதிரி கொடுப்போம்ல. சோ நான் இப்ப இங்க என்ன எவ்வளவு பிக்சல் கொடுத்துக்கிறேன்னா 3 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, 3 pixel solid orange. Okay,
ஓகே. நம்ம கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். அப்படிதானே? ஸோ பிளாக்குக்கு பதிலா நம்ம கொஞ்சம் கிரே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்ப நமக்கு வந்து அந்த பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து என்ன கிரியேட் பண்ணணும்? அந்த விக்கில் எஃபெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ விக்கில் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ கீ ஃப்ரேம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஓகே. ம். ஓகே. கீ ஃப்ரேம்ஸ். ஓகே. நீங்களே ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா? லைக் ஒரு எலமெண்ட்ட நம்ம அந்த பட்டன என்ன பண்ண போறோம் அப்டின்னா, மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ரைட் சைடு லைட்டா மூவ் ஆகுது. அடுத்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. அடுத்து திருப்பி ரைட் சைடு மூவ் ஆகுது. அந்த மாதிரி தானே மூவ் ஆகுது. சோ அது அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுறது, நமக்கு ஏதோ அந்த பட்டன் வந்துட்டு ஒரு மாதிரி அ ஆடுற மாதிரி இருக்கு. அப்படிதானே? ஒரு மாரி டான்ஸ் மூவ் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. சோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, ரொட்டேட் யூஸ் பண்ணலாமா? ஓகே. நம்ம இங்க வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? ரொட்டேட் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா, நமக்கு என்ன ஆகுது அப்டின்னா, ரைட் சைட்ல ரொட்டேட் ஆகுது. அண்ட் தென் லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் ரொட்டேட் ஆகுது. அடுத்து அ லைட்டா நேரா கொஞ்சம் ரொட்டேட் ஆகுது. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி, அதுல ரொட்டேட் Z ஆக்சிஸ் அண்ட் தென் Z ஆக்சிஸ வச்சு ரொட்டேட் பண்ணலாம். Z ஆக்சிஸ் அப்டின்னா என்னதுன்னா, X, Y இருக்கும். Z ஆக்சிஸ்ங்கிறது வந்துட்டு ஆ XY தாண்டி இன்னொரு ஒரு ஆக்சிஸ். ஓகே. சோ அது வந்து என்ன பண்ணா, இப்போ ஒரு X ஆக்சிஸ் அப்டின்னா ஹாரிசான்டலா தான் ரொட்டேட் ஆகும். ஒய் ஆக்சிஸ்னா வெர்டிகலா ரொட்டேட் ஆகும். Z ஆக்சிஸ்ங்கும்போது அது 2த்தையும் தாண்டி ஒரு இமேஜினரி ஆக்சிஸ் அப்படிதானே Z ஆக்சிஸ். சோ அந்த மாதிரி அது ரொட்டேட் ஆகும். சோ வந்து நம்ம இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் Z அப்படின்னு கொடுத்து டிகிரிஸ சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ரொட்டேட் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னதுன்னா 0%. 0%ல அந்த எலமெண்ட் எப்படி இருக்கும்? 0ல இருந்து ஒரு 7% வரைக்குமே. ம். நம்ம வந்து நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க வந்து கீ ஃப்ரேம்ஸ எப்படினாலும் பிரிக்கலாம். 25, 25 பிரிக்கலாம். 15, 15 பிரிக்கலாம். இல்லன்னா 5, 5 பிரிக்கலாம். எப்படினாலும் நீங்க பிரிக்கலாம். ஓகே. நோ ப்ராப்ளம். பட் 0ல ஆரம்பிச்சு 100%ல முடியணும். அவ்வளவுதான். சோ நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போதைக்கு இங்க வந்துட்டு 0%, 7%. இனிஷியல் ஒரு 0ல இருந்து 7% அப்போ அந்த எலிமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட். இப்போ நம்ம இந்த இந்த 0 to 7%ன்னு இருக்குல்ல, இது அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க போயிட்டு அனிமேஷனோட டியூரேஷன் குடுப்போமா? இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நான் என்ன அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இந்த விகில் அனிமேஷன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அந்த கீ ஃப்ரேம்க்கு என்ன நேம் வச்சிருக்கேன்? விகில்னு நான் நேம் வச்சிருக்கேனா? சோ இந்த அனிமேஷன் நேம தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அப்படிதானே? சோ நான் இங்க என்ன பண்ணுவேன்? அனிமேஷன் நேம் வந்து விகில்னு குடுப்பேன். அப்படிதானே? ஓகே. அடுத்து என்ன பண்ணுவேன்? அனிமேஷன் டியூரேஷன் குடுப்பேன். அப்படிதானே? அனிமேஷன் டியூரேஷன் நான் என்னன்னு குடுப்பேன்? இங்க 4 செகண்ட்ஸோ, 5 செகண்ட்ஸோ அந்த மாதிரி நான் குடுப்பேன். இல்ல நான் இங்க வந்து 2 செகண்ட்ஸ் குடுத்துக்கிறேன். இப்ப இது என்ன பண்ணும்னா, இந்த கீ ஃப்ரேம்ஸ் என்ன பண்ணும்னா, 2% டிவைட் பண்ணும். ஓகே. 2% 100%ன்னு வச்சுக்கோங்களேன். 2%ல சாரி 2 செகண்ட்ஸ்ல ஒரு 7%னா எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும்? ஃபார் நான் வந்து எக்ஸாக்ட்டா சொல்லல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ 1 செகண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 7%னா என்ன அர்த்தம்? 0.7 செகண்ட்ஸ்ன்னு இருக்குமா? வருமா? பிரிச்சீங்கன்னா, ஒரு 1 செகண்ட நீங்க வந்து 7% அந்த 1 செகண்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா, எத்தன செகண்ட் நமக்கு கிடைக்கும்? 0.7 செகண்ட்ஸ் நமக்கு கிடைக்குமா? சோ, அந்த 0.7 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த எலிமெண்ட் என்ன பண்ணும்? ரொட்டேட் Z and then 0.
இந்த ஆங்கிள் தான் இருக்கும். 0 ஆங்கிள் தான் இருக்கும். அதாவது எங்கேயுமே மூவ்மெண்ட் ஆவாம ஸ்டார்டிங் 0 ஆங்கிள்ல இருக்கும். 0 டிகிரில இருக்கும். ஓகே. 0 டிகிரில இருக்கும். எவ்வளவு நேரம் வரைக்கும்? 0.7 செகண்ட்ஸ் வரைக்கும். அடுத்து அதோட 50%. 50%னா ஒரு 0.15. ஸோ 0.15 செகண்ட்ஸ்ல அது என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் rotate z z ஓகே rotate z என்ன ஆங்கிள் மூவ் ஆகும் 0.15 செகண்ட்ஸ்ல வந்துட்டு அது வந்து -15 டிகிரில இருக்கும். -15 டிகிரினா என்ன ஆகும்? டிகிரில -15 டிகிரினா நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே. 15 டிகிரி எங்க மூவ் ஆகுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கணும். சோ அந்த டிகிரில உங்களுக்கு வந்துட்டு மூவ் ஆகும். எப்போ 15%ல அதாவது அந்த 2 செகண்ட்ல 15%ங்கிறது எவ்வளவு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி எனக்கு 2 செகண்ட்ஸ்ல 15% எவ்வளவுன்னு தெரியல. நான் உங்களுக்கு 1 செகண்ட் வச்சே சொல்றேன். சோ 1 செகண்ட்ல 15%ங்கிறது 0.15 செகண்ட்ஸா. சோ 0.15 செகண்ட்ஸ்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டிகிரில இருக்கும். சோ நீங்க கீ ஃப்ரேம்ஸ்குள்ள குடுக்குற அந்த பெர்சன்டேஜ் என்ன பண்ணும்னா இங்க நீங்க குடுக்குற அனிமேஷன் டியூரேஷனோட டைமை எடுத்து அதை டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 2 செகண்ட்ஸை என்ன பண்ணும் கீ ஃப்ரேம்ஸ்ல உள்ள மாதிரி 0 to 7%ல எத்தனை செகண்ட் 7 to 15%ல எத்தனை செகண்ட்னு சொல்லிட்டு அதை டிவைட் பண்ணி அந்தந்த செகண்ட்ல நீங்க இந்த கீ ஃப்ரேம்ல குடுக்குற இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் ஜெட்னு கொடுத்தனா இது என்ன பண்ணுனா 0.15 செகண்ட்ல நமக்கு என்ன ஆகும் அந்த எலமெண்ட் ஜெட் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு 15 டிகிரி மூவ் ஆகும். சோ இது வந்துட்டு நீங்க செகண்ட்ஸ்ல கொடுக்கும்போது ரொம்ப மைல்டான டைம்ல மைக்ரோ செகண்ட்ஸ்ல ஒர்க் ஆகும். சோ வந்து சட்டு சட்டுன்னு ஒர்க் ஆகும். ஓகேவா நம்மளால கிளியரா பார்க்க முடியாது. பட் அதுக்கு பின்னாடி நம்ம இவ்வளவு வேலை பார்க்கணும். ஓகே. சோ அடுத்து என்ன ஆகும் டிரான்ஸ்ஃபார்ம் நான் இங்க என்ன கொடுத்துக்கிறேன்னா 20%க்குல டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு கொடுத்துக்கிறேன்னா rotate z and then 10 degree. ஓகே. சோ இது வந்துட்டு நம்ம லைக் நம்மளோட டிகிரிஸ் வந்துட்டு நான் இங்க வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கறதுனால நான் சட்டு சட்டு டிகிரிஸ் எல்லாம் போட்டுறேன். பட் நீங்களாம் பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் வந்துட்டு யோசிச்சு போடணும். ஓகே. யோசிச்சுங்கிறத விட நீங்க வந்து பண்ணி பார்த்து போடணும். ஓகே. உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு போடணும். ஓகே. 25%ல நான் என்ன குடுத்துக்கிறேன்னா -10 டிகிரின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் தென் -10 டிகிரினா +10 டிகிரினா இப்ப லெஃப்ட் சைடுல z ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதுன்னா -10 டிகிரினா அது எந்த டிகிரில மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டா மூவ் ஆகும். ஓகே. சோ அண்ட் தென் 30% அப்படின்னா 0.3 செகண்ட்ஸ்ல 0.30 செகண்ட்ஸ்ல வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா 6 டிகிரில நான் ரொட்டேட் பண்றேன். ஓகே. அண்ட் தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 35%ல இந்த எலமெண்ட் எந்த டிகிரில மூவ் பண்றேன் -4 டிகிரில மூவ் பண்றேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு 40 to 10 100% அப்படிங்கும்போது திருப்பி வந்துட்டு 40 to 100%னா 0.4ல இருக்கு. திருப்பி 0.1 வரைக்கும் 1 செகண்ட் வரைக்குமே அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட பழைய பொசிஷனுக்கே வந்துடும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பட்டன் கொஞ்ச நேரத்துக்கு தான் மூவ் ஆகும். இப்ப நீங்க இந்த பட்டனை பாருங்க. அந்த அந்த பட்டன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. நான் ஒன்ஸ் அகைன் ப்ளே பண்றேன். ஸ்டார்டிங் மூவ் ஆயிட்டு அந்த எலமெண்ட் என்ன ஆகுது அதே பொசிஷன்ல அப்படியே இருக்குது. அப்படிதானே? சோ இப்போ வந்து லைட்டா மூவ் ஆகுது. அப்புறம் அப்படியே இருக்கு. அப்புறம் லைட்டா மூவ் ஆகுது. அப்படிதானே? சோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கீ ஃப்ரேம்ஸ்ல அது வந்து ஒரு அளவுக்கு மேல அந்த பட்டன் என்ன ஆகுது மூவ் ஆகாம அதே பொசிஷன்லயே இருக்குது. அப்படிதானே? சோ அப்ப என்ன பண்ணுது டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் Z 0 டிகிரிலயே இருக்குது. அதாவது எந்த எந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகாம அப்படியே இருக்குது. சோ அதுதான் நம்ம இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே.
இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த எஃபெக்ட்ட இன்னும் நமக்கு வந்து என்னதுன்னா, டைரக்ஷன் நம்ம வந்துட்டு இது பண்ணல. அனிமேஷன் டைரக்ஷன் வந்துட்டு டைரக்ஷன்ல டைமிங் ஃபங்ஷன். அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷன்னா என்னன்னு படிச்சோம்? அதுல வந்துட்டு நெறைய படிச்சோம். அப்படிதானே? நேத்து தானே படிச்சோம். லீனியர், ஈஸ் இன், ஈஸ் அவுட். லீனியர்னா என்ன பண்ணும்? ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே பொசிஷன்ல ஒரே ஸ்பீடுலயே வந்து என்ன ஆகும்? அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுற வரைக்கும் ஒரே ஸ்பீட்லயே இருக்கும். சரிங்களா? சோ அதுக்கு தான் லீனியர். இப்ப நான் 2 செகண்ட்ஸ் இங்க வந்து அனிமேஷன் டியூரேஷன் குடுத்துருக்கேன்னா, அந்த 2 செகண்ட்ஸுமே அது வந்து ஒரே ஸ்பீட்ல தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங் ஸ்லோவா ஆரம்பிச்சு எண்டிங்ஸ் ஃபாஸ்ட்டா முடியுறது அது மாரிலாம் இருக்காது. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே பேஸ்லயே இருக்கும். அண்ட் தென் இந்த அனிமேஷனோட ஐட்ரேஷன் கவுண்ட். அதாவது எத்தன டைம் இந்த அனிமேஷன் நடக்கணும். நான் அது வந்து இன்ஃபைனைட்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்ஃபைனைட்டா அந்த அனிமேஷன் நடந்துட்டே இருக்கணும். ஸோ வந்துட்டு ஒன்ஸ் என்ன ஆகும் அப்டின்னா, 0%ல அந்த எலமெண்ட் வந்து அப்படி இருக்கும். அண்ட் தென் 15% அதாவது 2 செகண்ட்ஸ்ல ஒரு 15%னா 0.15 செகண்ட்ஸ்ல அந்த எலமெண்ட் ஒரு -15 டிகிரி மூவ் ஆகும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது 10 டிகிரி மூவ் ஆகும். அப்புறம் -10 டிகிரி, 6 டிகிரி இப்படி மூவ் ஆகி கடைசியில 0%லயே வந்து நின்றும். ஸோ அடுத்து இதே மாதிரி இன்ஃபைனைட் டைம்ஸ் அது வந்துட்டு திருப்பி அந்த அனிமேஷன் ஒர்க் ஆகும். இப்ப இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே. மூவ் ஆகுறது தெரியுதா? லைட்டா அந்த எலமெண்ட் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகே. -15 டிகிரி, 10 டிகிரி. இது வந்து நம்ம மைக்ரோ செகண்ட்ஸ்ல குடுத்திருக்கிறதுனால நம்மளால கிளியரா பார்க்க முடியாது. ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த அனிமேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பட்டன் மூவ் ஆகுற அனிமேஷன். சோ இதுதான் விகில் பட்டன். ஓகே. எனி டவுட்? கொஞ்சம் ரிப்பிள் பட்டன் வேற போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ அதான் கேக்குறேன். எனி டவுட்? டவுட் இல்லன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் போலாம். அதுக்கு தான் கேட்கிறேன். எனி டவுட்னா கேளுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் பரவால்ல. நீங்க கொஞ்சம் நீங்க நடத்துனது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். சோ எனக்கே கொஞ்சம் லேக் ஆன மாரி ஃபீல் ஆச்சு. அதான் கேட்கிறேன். எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? மேம் ரொட்டேட்டுக்கு டிகிரி குடுப்பீங்களா மேம்? டிகிரி குடுக்குறது தானே. -15 டிகிரி. அது எந்த இடத்துல மைனஸ் குடுக்கணும், எப்போ பிளஸ் குடுக்கணும்? அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதாவது நான் இங்க வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் -15, -10ன்னு குடுத்துட்டேன். 10ன்னு குடுத்துட்டேன். பட் நீங்க வந்துட்டு ஒரு -15 அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த டிகிரி கால்குலேஷன் வந்துட்டு நீங்க குடுத்து பார்க்கணும். ஓகேவா? ஒரு டிகிரி நீங்க குடுத்து பார்க்கணும். அந்த ரொட்டேஷன் உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஓகே. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் மூவ் ஆகுறது இப்படி மூவ் ஆகணும், அப்படி மூவ் ஆகணுங்கிறது. நீங்க பிக்சல்ஸ் எப்படி குடுப்பீங்க? நீங்க வந்து குடுத்து பார்ப்பீங்க. 20 பிக்சல் குடுத்து பார்ப்பீங்க. இல்ல நமக்கு சின்னதா இருக்கு அப்படின்னோம்னா, நம்ம 300 பிக்சல் குடுப்போம். அப்படிதானே? அந்த மாரி தான் இந்த டிகிரிஸும். நீங்க வந்து ஒரு ஆ Z ஆக்சிஸ்ங்கிறது வந்துட்டு எப்படின்னா, ஆ இப்ப நீங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னா இங்க, சரி. எக்ஸ் ஆக்சிஸ்னா ஹாரிசான்டல், ஒய் ஆக்சிஸ்னா வெர்டிகல். பட் இந்த பாக்ஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா, அது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்லயும் மூவ் ஆகல, ஒய் ஆக்சிஸ்லயும் மூவ் ஆகல. ஒரு மாதிரி இப்படி சைடா மூவ் ஆகுது அப்படிதானே? ஒரு சைடா மூவ் ஆகுது. அப்ப நீங்க என்ன கெஸ் பண்ணிரலாம்னா, இந்த எலிமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் மூவ் ஆகல, ஒய் ஆக்சிஸ்லயும் மூவ் ஆகல. Z ஆக்சிஸ்ல தான் மூவ் ஆகுது. ஓகே. சோ Z ஆக்சிஸ்ல மூவ் ஆகுற மாரி வேணும் நீங்க கெஸ் பண்ணிரலாம். பட் டிகிரீஸ வந்து நீங்க குடுத்து பார்த்துதான் நீங்க வந்து கெஸ் பண்ண முடியும். பிக்சல்ஸ் எப்படி நீங்க குடுத்து பார்த்து இன்கிரீஸ் பண்ணா இன்கிரீஸ் பண்ணுவீங்க, டிக்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி தான் இந்த எலிமெண்ட்லயும் மைனஸ்ல, பிளஸ்ல நீங்க குடுத்து பார்த்து தான் கெஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன் Z ஆக்சிஸ் குடுக்குறோம்ங்கிறது ஓகே மேம். புரியுதா? புரியுது மேம். ஓகே. Z ஆக்சிஸ் நீங்க கெஸ் புரியுது பண்ணிட்டீங்க. மேம். டிகிரீஸ வந்துட்டு நீங்க வந்துட்டு நீங்க குடுத்து பார்த்து கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேவா? பிக்சல்ஸ் மாதிரி தான் டிகிரீஸும். ஓகே. ஓகே மேம். ஓகே.
ஓகே. ஸோ வந்து நான் இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் போறேன். ஓகேவா? ஃப்ளெக்ஸு, மீடியா கொரீஸ் அதெல்லாம் நான் இப்போ போறேன். ஓகே. ஸோ ட்ரிபிள் பட்டன் மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு கன்டின்யூ பண்றேன். ஓகேவா? ஆக்சுவலி ரிப்பிள் பட்டன்ல வந்து ஒரு சின்ன எரர் இருக்கு. அது என்ன எரர்ன்னு கண்டுபிடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே. அப்படி லேக் ஆயிருக்க கூடாது. ஐ அம் சோ சாரி. நான் பட் நாளைக்கு வந்து கிளாஸ்ல நம்ம அத கன்டின்யூ பண்ணி பாத்துரலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து ஃப்ளெக்ஸ் மட்டும் பாத்துட்டு நாளைக்கு கிளாஸ்ல மீடியா கொரீஸும் அந்த இன்னொரு பட்டன் மட்டும் பாத்துரலாம். ஓகே. ஃப்ளெக்ஸ் மட்டும் இன்னைக்கு பாத்துரலாம். சோ ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் ஈஸி டாபிக் தான். ஸோ நம்ம ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி உள்ள டாபிக் தான். ஸோ ஃப்ளெக்ஸ் மீடியா கொரீஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ரெஸ்பான்சிவா உங்க வெப்சைட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கணும். ஓகேவா? ரெஸ்பான்சிவ் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் இப்ப நீங்க வந்துட்டு இப்போ இந்த ஸ்கிரீன இவ்ளோ பெருசா வச்சிருக்கும்போது ஓகே. இது வந்துட்டு இப்படி எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப நான் இந்த ஸ்கிரீன மினிமைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் எனக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? பட் என்ன ஆகும்? இந்த சைட்ல உள்ள மெனுலாம் இப்ப இவ்ளோ நேரமா இங்க இருந்தது. இந்த ஃபைலு, வீவிங், இந்த அப்கிரேடு எல்லாம் இங்க இருக்கிறது. எல்லாம் என்ன ஆயிருது அப்டின்னா, வேற ஒரு லோகோஸ்க்கு சேஞ்ச் ஆகுதா? சேஞ்ச் ஆகுது. பட் ஸ்டில் எல்லா எலமெண்ட்டுமே இருக்கு. என்ன அதோட சைஸஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதாகி அட்ஜஸ்ட் ஆயிருக்கு நமக்கு. சோ நம்ம இந்த சைடு டாகிள் பட்டன் கிளிக் பண்ணோம்னா, நமக்கு ஆப்ஷன்ஸ் வர்ற மாதிரி ஒரு செட்டிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எவ்வளோதான் உங்களோட ஸ்க்ரீனோட சைஸஸ் சின்னதாக்குனாலும் சரி, பெருசாக்குனாலும் சரி, அந்த வெப்சைட் என்ன பண்ணுதுன்னா, உங்களோட ஸ்க்ரீனோட சைஸுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிக்கிடுது. எந்த ஒரு எலமெண்ட்டும். இப்ப இவ்ளோ பெரிய ஸ்க்ரீனா இருக்கிறதுனால எல்லா எலமெண்ட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. ஸ்க்ரீன சின்னதாக்குனாலும் என்ன பண்ணுது? அதுக்கேத்த மாரி அந்த எலமெண்டோட சைஸ் எல்லாத்தையும் அது சின்னதாக்கிக்கிடுது. இதுவரைக்கும் எப்படி இருக்கு? அப்கிரேட் டூ கேன்வா ப்ரோ அப்படின்னு ஒரு லெட்டர்ல எழுதியிருக்காங்க. அடுத்து பிரசன்ட்ங்கிறத ஒரு டிவி சிம்பிள் போட்டு பிரசன்ட்ன்னு குடுத்துருக்காங்க. ஷேர் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு. நான் மினிமைஸ் பண்ணும்போது என்ன பண்ணிருது அப்படின்னா, எல்லா எலமெண்ட்டுமே இருக்கு. பட் நமக்கு என்ன ஆகுது? எல்லாமே ஒரு சின்ன லோகோ மாதிரி டிசைன் ஆயிடுது. எதுக்கு லோகோ மாரி மாறுது? அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அந்த ஸ்கிரீனோட சைஸ் சின்னதாகுது. சோ அதுக்கேத்த மாதிரி அதுல உள்ள எலமெண்ட்ஸும் என்ன ஆகுது? அதோட சைஸையும் அது சின்னதாக்கிக்குது. அப்படிதானே? சோ உங்களோட வெப்சைட் வந்து நல்ல பாக்குறதுக்கு ஆ பியூட்டிஃபுல்லா, அட்ராக்டிவா இருந்தா மட்டும் போதாது. ரெஸ்பான்சிவாவும் இருக்கணும். ரெஸ்பான்சிவ்னா என்ன அர்த்தம்? எந்த ஸ்கிரீன் சைஸா இருந்தாலும் சரி, நீங்க லேப்டாப்ல ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபோன்ல ஓப்பன் பண்ணாலும் சரி, அந்த ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த வெப்சைட் டிஸ்ப்ளே ஆகணும். வித்தவுட் ஹைடிங் எனி எலமெண்ட்ஸ். எல்லா எலமெண்ட்ஸும் டிஸ்ப்ளே ஆகணும். அட் த சேம் டைம் அது வந்து கிளியராவும் டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே. எந்த ஸ்கிரீனா இருந்தாலும். அதுக்கு ஏத்த மாதிரி அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸ்கிரீனோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த எலமெண்ட் அதோட சைஸ அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கிரியேட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அததான் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அந்த ரெஸ்பான்சிவ் டிசைன கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு எலமெண்ட் தான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஓகே. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ங்கிறது அந்த நேம்லயே உங்களுக்கு இருக்கு. பாக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. சோ அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்குள்ள நீங்க ஒரு எலமெண்ட்ட போடுறீங்க அப்படின்னா, அந்த எலமெண்ட் என்ன பண்ணும்னா, டிஃபரெண்ட் ஸ்கிரீன் சைஸஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ள உள்ள அந்த எலமெண்ட் இப்ப இதான் அந்த பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸுக்குள்ள உள்ள எலமெண்ட் அதோட சைஸ் இதெல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அலைன் ஆயிடும். ஓகே. இப்போ ம் வெயிட் அ மினிட். ஓகே. இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆயிட்டு இருந்த எலமெண்ட். இப்போ வந்து இந்த எலமெண்ட் எல்லாமே ஹாரிசான்டலா அடுத்து இருக்கு. பட் இன் கேஸ் நான் அது வந்து இது வந்து சின்னதாக்குறேன் அப்டின்னா, அந்த எலமெண்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்டின்னா, எப்படி வந்துட்டு எல்லாமே இந்த லெஃப்ட் சைடா அலைன் ஆயிருச்சா? இவ்ளோ நேரம் அது எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல்லா அலைன் ஆயிருந்துச்சு. அடுத்து நான் மினிமைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு? எல்லாமே லெஃப்ட் சைடா அலைன் ஆயிடுச்சு. சோ, இந்த மேல உள்ள இந்த 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 இத மட்டும் கவனிங்க. ஓகே. இந்த பார்டர மட்டும். இந்த டாப் பார்டர் ஃபைலு, வீவிங்கு இந்த டாப் பார்டர் மட்டும் கவனிங்க. சோ, அது எல்லாமே என்ன இருக்குன்னா, ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. ப்ளூவா ஏதோ ஒரு கலர். ப்ளூ
ப்ளூவும் அப்புறம் பர்பிளும் கலந்த ஒரு கலர்ல அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. சோ அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட் என்ன பண்ணுது? மினிமைஸ் ஆன உடனே லெஃப்ட் சைடு அலைன் ஆகிருது. ஏன் லெஃப்ட் சைடு அலைன் ஆகுது? அப்படி அலைன் ஆனாதான் எல்லா எலிமெண்ட்டுமே டிஸ்ப்ளே ஆக முடியும் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடு அலைன் ஆகுது. சோ அததான் நீங்க ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்குள்ள போடுற எலிமெண்ட் எல்லாமே ஸ்கிரீனோட சைஸ பொறுத்து அதோட சைஸ மினிமைஸ் பண்ணிக்கும். ஓகே? அதுக்குன்னு அதுவா மினிமைஸ் பண்ணிக்காது. நம்ம வந்து மினிமைஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டைல் குடுக்கணும். ஓகேவா? அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்குள்ள போடுற எலமெண்ட் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ற மாதிரி நம்மளா சைஸ் குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இங்க வந்து குடுத்திருக்காங்களா? லெஃப்ட்ல இந்த எலிமெண்ட் வந்து ரைட்ல அலைன் ஆயிருக்கு. இந்த எலிமெண்ட் லெஃப்ட்ல அலைன் ஆயிருக்கு. இந்த எலிமெண்ட் என்ன ஆயிருக்கு? டாப் டூ பாட்டம் அலைன் ஆயிருக்கு. ஏன் அப்படி அலைன் ஆயிருக்குன்னா, இந்த ஸ்கிரீனோட சைஸ பொறுத்து அது என்ன ஆகும்? லெஃப்ட்ல அலைன் ஆகும்னா லெஃப்ட்ல, இல்ல ரைட்ல அலைன் ஆகும்னா ரைட்ல, இல்லன்னா டாப் டூ பாட்டம்ல அலைன் ஆயிருக்கும். ஓகே, அந்த எலிமெண்ட். ஓகே. சோ அததான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றோம்ல, அததான் நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அந்த இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபைலு, வீவிங், அப்கிரேட் டு ப்ரோ, பிரசன்ட், ஷேர்ன்னு இருக்கா, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். அந்த ஐட்டம்ஸ் தான் நான் என்ன பண்ண போகுது, அந்த கண்டெய்னர் குள்ள உள்ள அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னா, ஸ்கிரீனோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி அத அலைன் பண்ணிக்க போகுது. ஓகேவா? எப்படிலாம் அலைன் பண்ணலாம்? அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் அப்படின்னு நீங்க நார்மலா டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஹாரிசாண்டலா ஒரு எலிமெண்ட்க்கு அடுத்து அடுத்த எலிமெண்ட்ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் டூ ரைட் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதே சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஸ்கிரீனோட சைஸ் மாறுது. நம்ம வந்து வேற மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் எப்படி மாறிரும்? இங்க இந்த இங்க வந்து நான் அந்த கேன்வா ப்ரோ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் மாத்தும்போது எல்லா எலிமெண்ட்டும் லெஃப்ட் சைட்ல அலைன் ஆச்சா, எனக்கு இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல அலைன் ஆகணும்னா நான் என்ன குடுக்கணும்? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்துட்டு, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ ரிவர்ஸ் அப்படின்னு குடுத்தேன்னா, எல்லா எலிமெண்ட்டும் என்ன ஆயிரும் இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல அலைன் ஆகணும். அலைன் ஆயிரும். அடுத்து நான் காலம் அப்படின்னு குடுத்தேன்னா, எல்லா எலிமெண்ட்டும் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கீழ 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 நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்துட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு குடுத்தோம்னா, காலம்ல நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். இல்லன்னா நமக்கு என்ன ஆகும்? ரோல குடுத்தோம்னா நமக்கு ரோல டிஸ்ப்ளே ஆகும். ரோ ரிவர்ஸ் அப்படின்னு குடுத்தோம்னா, ரோல வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுவும் நம்ம ரிவர்ஸ் குடுத்துருக்கோம். ரோ ரிவர்ஸ்ன்னு குடுத்ததுனால, இந்த மாதிரி ரைட் சைட்ல இருந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இதே ரோன்னு குடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? லெஃப்ட் சைட்ல இருந்து டிஸ்ப்ளே ஆகும். இங்க குடுத்தோம்ல, இந்த மாதிரி. இது வந்து டிஃபால்ட்டா உள்ளது. ஓகேவா? லெஃப்ட் சைட்ல இருந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். இங்க வந்து என்ன ஆயிருக்கு? ரோ ரிவர்ஸ்ன்னு குடுத்துருக்கிறதுனால, ரைட் சைட்ல இருந்து அந்த எலிமெண்ட் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே. இங்க வந்து காலம்ன்னு குடுத்ததுனால, காலம் எப்படி டிஸ்ப்ளே ஆகும்? இந்த மாதிரி தானே. ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும். சோ இது வந்து காலம் மாதிரி டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் ரிவர்ஸ்ன்னு குடுத்தா, எப்போதும் காலம் எப்படி இருக்கும்? டாப் டு பாட்டம் தான் டிஸ்ப்ளே ஆகும். ஆனா இங்க காலம் ரிவர்ஸ்ன்னு குடுத்ததுனால என்ன ஆயிருக்கு? பாட்டம் டு டாப்பும் நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே. சோ இதுதான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். சோ இதான் அந்த கண்டெய்னர் வச்சுக்கோங்களேன். அந்த அவுட்லைன் அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னா, அதுக்குள்ள உள்ள எலமெண்ட்ட நம்ம தான் குடுக்கணும். இப்போ ஸ்கிரீன் சைஸ் வந்து இப்படி மினிமைஸ் ஆச்சுன்னா, நீ என்ன பண்ணிக்கோ, ரோ ரிவர்ஸ்ல ரோ ரிவர்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகு. இல்லன்னா என்ன பண்ணு, காலம்ல டிஸ்ப்ளே ஆகு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைல குடுத்துக்கலாம். ஓகே. ஸ்கிரீனோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், முன்ன கட்டியே ஸ்டைல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இங்கேயும் அப்படிதான் ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த கேன்வால வந்து நம்ம மினிமைஸ் பண்ண உடனே, எனக்கு இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல இது பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்னா என்ன ஆகும்? இப்படி ஒவ்வொரு எலமெண்ட் அடுத்து, 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 அடுத்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஹாரிசான்டலா டிஸ்ப்ளே ஆகும். சோ அந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகணும். நான் மினிமைஸ் பண்ணும்போது என்ன பண்ணிரு, ரோ ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். ரோ ரிவர்ஸ்னா என்ன ஆகும்? லெ ரைட் டூ லெஃப்ட் லெஃப்ட் டூ ரைட்ல நமக்கு பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி ரைட் டூ லெஃப்ட் தான். ரைட் டூ லெஃப்ட்ல நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ அந்த மாதிரி இங்க வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ். ஓகேவா? இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம அத டீப்பா பார்க்கலாம்.
இதெல்லாம் பார்த்தாச்சு. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்புறம் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ பொதுவா ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் லைன பொறுத்து தான் அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் அந்த ஃப்ளெக்ஸ் லைனுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைன பொறுத்து தான் நமக்கு ரோவாவோ, காலமாவோ அது டிஸ்ப்ளே ஆகும். அதுல வந்து நமக்கு வந்து என்னலாம் அப்படின்னா, ஆ பிளாக்கு, இன்லைனு, டேபிள், பொசிஷன்டுன்னு இருக்கா? சோ இதுல வந்துட்டு எந்தெந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ உங்களோட ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல வந்துட்டு டெக்ஸ்ட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா, அத நீங்க வந்து எத வச்சு ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா, இன்லைன். நம்ம டெக்ஸ்ட்ட வந்துட்டு என்ன பண்ணுவோம்? இன்லைன் பிளாக், டிஸ்ப்ளே இன்லைன், டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு நம்ம குடுப்போம். ம். இதே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஸ்ப்ளே டேபிள் அப்படின்னு குடுப்போமா? டேபிள் அப்படின்னா என்ன? நம்ம இது வந்துட்டு எதுல படிச்சிருப்போம் அப்படின்னா, ஆ டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது படிச்சிருப்போம். அப்படிதானே? பிளாக் படிச்சிருப்போம், இன்லைன் படிச்சிருப்போம். லேஅவுட் அதான் இங்க குடுத்துருக்காங்க. 4 லேஅவுட் மோட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்கல்ல. சோ நம்ம வந்து பிளாக், இன்லைன், டேபிள் அதெல்லாம் படிச்சிருப்போமா? டிஸ்ப்ளே பிளாக், இன்லைன், டேபிள் அப்படிலாம். சோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியா? சோ அதே மாதிரி ஒரு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி தான் எது? ஃப்ளெக்ஸ். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸுங்கிறதும் நமக்கு வந்து ஒரு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி தான். சோ டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்னா என்ன பண்ணும்னா, இந்த மாரி ஹாரிசான்டலா நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி. லெஃப்ட் டு ரைட் டிஃபால்ட்டா பிரிண்ட் ஆகும். இதே நம்ம வந்து அதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன மாத்திக்கலாம். ரைட் டு லெஃப்ட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம். டாப் டு பாட்டம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்ல பாட்டம் டு அப்பயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? டைரக்ஷன மாத்தி குடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம், ரோ ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதோட டைரக்ஷன மாத்திக்கலாம். எப்படி டிஸ்ப்ளே ஆகணுங்கிறத டைரக்ஷன மாத்திக்கலாம். ஓகே. சோ இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி ஃப்ளெக்ஸ் பாக்ஸ பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காண்டி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த இததான் நான் என்ன சொன்னேன்? ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொன்னேனா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் எல்லாம் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகே. சோ அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்ல அந்த சைடுல உள்ளது என்ன சொல்லுவாங்கன்னா, கிராஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து மெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கிராஸ் ஆக்சிஸ்க்கு ஸ்டார்ட்டிங் உண்டு, எண்டிங் உண்டு. மெயின் ஆக்சிஸ்க்கும் ஸ்டார்ட்டிங், எண்டிங் உண்டு. இதோட ஸ்டார்ட்டிங் அண்ட் தென் இதுதான் அந்த கிராஸ் ஆக்சிஸோட எண்டிங். அதே மாதிரி மெயின் ஆக்சிஸோட ஸ்டார்ட்டிங் இது, எண்டிங் இது. ஓகே. இன் பிட்வீன்ல உள்ள அந்த டிஸ்டன்ஸ வந்துட்டு மெயின் சைஸ் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணவே மாட்டோம். ஓகேவா? ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. மெயின் ஆக்சிஸ்னா லெஃப்ட் டு ரைட், கிராஸ் ஆக்சிஸ்னா டாப் டு பாட்டம். ஓகே. இதுதான் டாப் டு பாட்டம். சோ ஓகே இதான் கிராஸ் ஆக்சிஸ்னா இதோட ஸ்டார்ட்டிங் என்னது? கிராஸ் ஸ்டார்ட் இது. எண்டிங் கிராஸ் எண்ட். இங்க எண்ட் ஆகும். ஓகே கிராஸ் ஆக்சிஸ். இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட்டிங்க்கும் எண்டிங்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கிராஸ் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இது வந்துட்டு மெயின்னா என்னது அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். ஓகே. லெஃப்ட் டு ரைட்ட வந்துட்டு ஸ்டார்ட்டிங் வந்து மெயின் ஸ்டார்ட், எண்டிங் வந்து மெயின் எண்ட்ன்னு சொல்லுவோம். சோ இன் பிட்வீன்ல அதுல இருக்கக்கூடிய சைஸ் தான் மெயின் சைஸ். அதாவது அதோட டிஸ்டன்ஸ மெயின் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ நான் என்ன சொன்னேன்? இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனுக்கு நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குன்னு சொன்னேனா? சோ ப்ராப்பர்ட்டீஸ் என்னலான்னா, அந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனோட டைரக்ஷன நம்ம மாத்திக்கலாம். இப்போ ரோ ரிவர்ஸ்ன்னு குடுத்தோம்னா, நம்ம என்ன படிச்சோம்? ரைட் டு லெஃப்ட்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். காலம்னா டாப் டு பாட்டம். காலம் ரிவர்ஸ்னா பாட்டம் டு அப் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. சோ இதுதான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். புரிஞ்சுதா? ஃப்ளெக்ஸ் பாக்ஸு, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இது புரிஞ்சுதா? எனி டவுட்? இந்துமதி மட்டும் தான் டவுட் கேக்குறாங்க. மத்த யாருக்குமே டவுட்டே இல்லையா? சும்மா கேளுங்க ஓகேவா? டவுட் இருந்துச்சுன்னா, கேட்டா என்ன நெனைப்பாங்க அப்படிலாம் நெனைக்காதீங்க. எல்லாருக்கும் டவுட் வரும். கேட்கறதுல தப்பே இல்ல. ஏன்னா எனக்கு இன்னைக்கு ரொம்ப லேகா எடுத்த மாரி இருந்துச்சு. கிளாஸ் எடுத்தது ஏதோ விட்டு விட்டு எடுத்த மாரி இருந்துச்சு. சோ அதான் கேட்கிறேன். புரியலன்னா கேட்டுருங்க ஓகே? டவுட் கேட்க கேட்க தான் நமங்களோட அறிவு இன்னும் நல்லா வளரும். ஓகே? அதனால தான் சொல்றேன். டவுட்னா கேட்டுருங்க.
அபினிஷாவும் அப்பப்போ டவுட் கேட்பாங்க. உங்களுக்கு வேற யாருக்கா டவுட் இருந்தாலும் கேட்டுருங்க இப்போ. ஓகே, டவுட் இல்ல அப்படிதானே? கிளியரா தானே இருக்கீங்க? அப்போ அப்படி எடுத்துக்கலாமா கிளியரா தான் இருக்கீங்கன்னு? ஓகே, சோ அவங்க தம்ஸ் அப் சிம்பிள் போட்டாங்க. ஓகே, சோ ஓகே, கார்த்திகாக்கு ஓகே, சாய் வர்ஷினி ஓகே. ஓகே, ரோஹிணி டவுட் இருக்கா? ஓகே, அவங்களுக்கு டவுட் இல்ல. ஓகே, சோ இதான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஓகே, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ வந்து பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுல பெருசா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணா எப்படி டிஸ்ப்ளே ஆகுது, காலம் ரிவர்ஸ்ன்னு சொன்னா எப்படி டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்றது இங்க ரெண்டே ப்ராப்பர்ட்டி தான். ஒண்ணு டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி நம்ம அதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். டிஸ்ப்ளே இன்லைனு, டிஸ்ப்ளே பிளாக்கு, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த டைம்ல நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸும் வரும். அப்பவே நான் சொல்லியிருப்பேன், நம்ம அதுக்கப்புறம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளெக்ஸ் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும், டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல வரணுங்கிறத ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து நம்ம நாளைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் மீடியா போலீஸ் படிக்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு எல்லாருமே செஷன் அட்டன் பண்ண பாருங்க. ஓகேவா? இன்கேஸ் செஷன் கேன்சல் ஆகல, செஷன் இருக்கு அப்படின்னா டுமாரோ நீங்க வந்து எல்லாரும் நாளைக்கு கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிருங்க. ஏன்னா மீடியா கொரிஸ் பார்க்க போறோம். மீடியா கொரிஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெப் டெவலப்மெண்ட்ல அதான் மெயினான ஒரு டாபிக். ஓகேவா? நீங்க எப்படி பொசிஷன் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும், அதை விடலாம் இம்பார்ட்டன்ட் மீடியா கொரிஸ் தான். ஸோ அதனால மீடியா கொரிஸ் நடத்த போறோம். ஸோ எல்லாருமே வந்துடணும். யாரும் வந்து நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆப்சென்ட் ஆகாம இருங்க. ஓகேவா? இன்கேஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.